ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, சற்று முன் பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள் ஒரு 200 பேரை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தட்டி தூக்கியிருக்காருங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஆன பிறகு பார்த்திங்கன்னா பல்வேறான மாற்றங்களை செஞ்சுருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா அவருக்கு தினம் பார்த்திங்கன்னா ஆதரவாளர்கள் பெருகி கொண்டே வராங்க. இது மட்டும் இல்லைங்க, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தனது ஆதரவாளர்களை பார்த்திங்கன்னா அதிமுகவோட 2.5 கோடி தொண்டர்களை பார்த்திங்கன்னா 3 கோடியாக மாத்திரத்தான் அவரோட நோக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்காக நான் யாருக்காகவும் பயப்படணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் நேற்று பார்த்திங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அமமுகவில் இருந்த கொஞ்சம் வழக்கறிஞர்கள் பார்த்திங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இருக்கிற அதிமுகவில் பார்த்திங்கன்னா ஒரு 150 பேர் பக்கம் பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா புதிதாக வக்கீல்களான வழக்கறிஞர்கள் ஆகணும்னு ஒரு 50-60 பேர் பார்த்திங்கன்னா அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து பார்த்திங்கன்னா தங்களை பார்த்திங்கன்னா கட்சியின் அடிப்படை உறுப்பினராக பார்த்திங்கன்னா இணைச்சிக்கிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா தங்களின் தொண்டர்களை பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே வராருங்க எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க, தனது ஆதரவாளர்களை எவ்வளோ பெருகிட்டு இருந்தார் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியிலிருந்து முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களே ஒவ்வொருத்தராக வந்துட்டு தாங்க இருக்காங்க. தற்பொழுது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வழக்கறிஞர்களையும் விட்டு வைக்காமல் தட்டி தூக்கியிருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா தனது தொண்டர்களின் எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டே வராருங்க. ஆனால் அந்த பக்கமாக ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா ஊருக்கு மாநாடு போகிறத தவிர வேறு எந்த ஒரு இதுவும் பண்ணுறது இல்லைங்க. வருகின்ற மக்களவைத் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளதாக பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகள் கூட பார்த்திங்கன்னா தொண்டர்கள் பார்த்திங்கன்னா போகிறதில்ல. ஆனால் அதிமுகவுக்கு திமுகவுக்கு கூட பார்த்திங்கன்னா தொண்டர்கள் அதிக அளவில் சேர்ந்துட்டு வரதில்லைங்க. வெளியே தான் வராங்க. வெளியே பார்த்திங்கன்னா அப்படியே எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு பார்த்திங்கன்னா இணைஞ்சிட்டு வராங்க. இது பார்த்திங்கன்னா கட்சியை பார்த்திங்கன்னா வளர்த்துட்டு வரும் ஒரு முக்கிய நோக்கமாக விளங்குறதா பார்த்திங்கன்னா அரசியல் விமர்சனக்காரர்கள் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.